அனைவருக்கும் வணக்கம். திரு சாந்திலிங்க அடிகளார் மேல்நிலைப் பள்ளி பேரூர். அந்த பள்ளியில் 2005 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் எல்லாரும் மேலாள் மாணாக்கர் குடும்பத்துடன் சந்திப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவனத்தின் தந்தை அடிகளார் அவர்களுக்கும் அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியர் தர்மண்ணா அவர்களுக்கும் எங்கள் மேலாள் மாணாக்கர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 2005ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது 19 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அதே பள்ளியில் தங்களது குடும்பத்துடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த நிகழ்வு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. ஆகவே இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மேலாள் ஆசிரியர்களுக்கும் அனைத்து இன்னாள் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தற்பொழுது இந்த நிகழ்வை அனைத்து ஆசிரியர்களும் எங்கள் முன்னாள் மேலாள் ஆசிரியர்கள் இன்னாள் ஆசிரியர்கள் அனைவரும் வருகை தந்து எங்களை குடும்பத்துடன் வாழ்த்தியுள்ளார்கள். வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா 4 வருடங்களா இந்த வாட்ஸ்அப் குரூப் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 வருஷமா ஒரு 10 பேர் 10லிருந்து 14 பேர் மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம பள்ளிக்கு அதோட புகைப்படத்தை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்தாப்பி. அதுக்கப்புறம் இந்த 19 வருஷம் ஆச்சு. நாங்கள் 2004 டு 2005 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள். இப்போ 2024 19 வருஷம் ஆனங்கிற கட்டி பார்த்தீங்கன்னா 19 வருஷம் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குரூப்பை ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட்ல இருக்கிற நண்பர்கள் அவரோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த குரூப்ல ஆட் பண்ண சொன்னான். ஒரு 14-15 பேர்ல இருந்த இந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 பேர் பக்கம் இந்த குரூப்ல இணைந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 மணிக்கு மதியம் மாலை 4:15 மணிக்கு இந்த குரூப் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். விடிய காலையில 3:30 மணி வரைக்கும் இந்த சாட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஒரு 3000-4000 மெசேஜ் பக்கம் இந்த குரூப் சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களோட நினைவுகள் அவங்களோட பள்ளியோட நினைவுகள் அது எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில ஒரு ஆடிட்டோரியம் இல்லை வெளியில ஏதோ ஒரு மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நினைச்சோம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஸ்கூல்லேயே போய் நம்ம நினைவுகளை இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி நம்ம ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் அணுகி இதற்கான அனுமதி கேட்டோம். அவரும் அனுமதி கொடுத்து அடிகளாரோட அனுமதி வாங்கி இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடைபெறக்கு இது பண்ணாங்க. இது படித்தவங்க மட்டும் பங்கு பெற விழாவா இல்லாமல் அனைவரும் குடும்பத்தோட கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் எங்களோட பேக்ட்ராப் பார்த்தீங்கனாலே எங்களோட இன்விடேஷன் பார்த்தீங்கனாலே 2005 மேலாள் மாணாக்கர் குடும்பத்துடன் இணையும் விழா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அது பண்ணியிருக்கோம். எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட என்னோட முன்னாள் 19 வருஷங்க ஆச்சு. என்னோட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கூட எந்த கான்டாக்டும் இல்லை. நிறைய பெண்கள் பசங்க ஈஸியா எல்லாத்தோட கான்டாக்டும் இருக்கலாம். பெண்கள் அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அவங்களோட குழந்தைகள் அவங்களோட இது மெமரிஸ் இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல இப்ப பாக்குறதுல ரொம்ப ரொம்ப எங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நீங்க பாக்குறப்பவே தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க குழந்தைகளோட எல்லாமே விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் மேலாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மேலாள் மாணாக்கர் அனைவருக்கும் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.